என்னுடைய சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பெல் பட்டன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்பெல்லாம் உங்களோட நோட்டிபிகேஷன் வந்துடும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சின்ன குழந்தைங்களுக்காக ஒரு அப்ளிகேஷன், அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்பவே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஏபிசிடி சொல்லித்தரும் விதமா உங்களுக்கு விஷுவலாகவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு எப்படி ஏபிசிடி சொல்லித்தர்றது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா முதல்ல உங்கள் மொபைலில் இருக்க ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. அப்படி ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க கீழே இருக்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அங்கே போய்ட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஏபிசி கிட்ஸ் ட்ரேசிங் அண்ட் ஃபோனிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4.4 கொடுத்துருக்காங்க. இது ஒரு அருமையான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவும் சூப்பராக இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காங்க, அது வாய்ஸ் பேசுகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேணால் உங்களோட குழந்தைங்களுக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் இது மூலியமாகவும் அவங்களுக்கு ஏபிசிடி சொல்லித்தரலாம். அண்டு கீழே இருக்கிற செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னாக்கா செட்டிங்ஸ்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு பின் நம்பர் மாதிரி கேட்கும். ஸோ அது கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7. ஸோ நான் இப்போ அந்த நம்பரை நான் டைப் பண்ணுறேன். 7, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3, அண்ட் நெக்ஸ்ட் ஆல்சோ 3 கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் மியூசிக். உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை வேணானாலும் எடுத்துடலாம். அண்ட் செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாய்ஸ் எல்லாம் பேசுகிற சவுண்ட்ஸ். ஸோ நீங்கள் அது வேணாலும் வச்சுக்கலாம், வேணாலும் எடுத்துடலாம். அண்ட் ஃபோனிக்ஸ் லெட்டர் ட்ரேஸ் பண்ணுற அந்த ஃபோனிக்ஸை நீங்கள் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டீச்சிங் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஸா இல்லை ஸ்மாலா நீங்கள் எதில் வேணாலும் கொடுத்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட் ரிப்போர்ட். இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை வேணானாலும் விட்டுடலாம். அந்த ஜென்ரலை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனில் தான் காமிக்கும். நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால எதுவுமே இல்லை, நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே மோட். இந்த ப்ளே மோடு கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அலோ ஸ்டாப் பிட்வீன் பாயிண்ட் இருக்கும் அண்ட் ஷோ மாடல் இருக்கும். இதில் நீங்கள் வேணும்னாலும் எனேபிள் பண்ணி வச்சுங்க, இல்லைனாலும் டிசேபிள் பண்ணிக்கங்க, இது உங்களோட சாய்ஸ். அண்ட் பேக் வந்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா விசிபிள் மோடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசி அந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறது உங்களுக்கு விசிபிளாக காமிக்கணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுக்கு இதெல்லாம் எனேபிள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இதோட லெஃப்ட் சைட் கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா வை இட்ஸ் ஃப்ரீ அப்படின்ட்டு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்துக்குங்க. இது ஒரு ஆட் ஃப்ரீ அப்ளிகேஷன்னாக்கா இதில் ஆட்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. ஸோ எங்கள் குழந்தைக்கு ஈஸியாகவே சொல்லித்தரலாம். அண்டு இந்த கீழே டாய் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு இருக்க ஏபிசி அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கேப்ஸ் ஏபிசிடி வரும். வெரி லெட்டர் பாக்ஸ் ஒன்று வரும், அது நாங்கள் ஏன்னு கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் அதுலேருந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னு வரும், அதை ட்ரேஸ் பண்ண சொல்லும். குழந்தைங்களோட கையை பிடிச்சி நீங்கள் ஸ்லேட்டில் எழுதுகிற மாதிரி நீங்கள் இதுலேயும் அப்படியே எழுதி காமிக்கலாம். குழந்தைங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாய்ஸோடு பார்க்கும்போது அவங்களுக்கு விஷுவலாக சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் அவங்க சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைங்க பார்த்தாங்கன்னாவே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். ஸோ அவங்க ஜாலியாக ஈஸியாக கற்றுப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி, அவங்களே டாய் மூலியமாக பேசுகிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஏன்னா ஏன்னு சொல்லும், பீனா பீன்னு சொல்லும், சீனா சீன்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி அதுவே பேசிகிட்டு இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸும் ஓடிட்டுருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் குழந்தைக்கு. ஸோ இது மூலிமா குழந்தைங்க கற்றுக்கிறதுனால சீக்கிரமாகவே ஏபிசிடி கற்றுப்பாங்க. நீங்கள் வேணால் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இதன் மூலிமா ட்ரைனிங் கொடுங்க. ஸோ அவங்க மொபைல் யூஸ் பண்ணுறது மூலிமாவே அவங்க ஈஸியாக கற்றுக்கலாம். அண்டு இதில் நிறைய கிஃப்ட்ஸும் கொடுப்பாங்க. அண்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்டிக்கர்ஸும் செலக்ட் பண்ணுற மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அடுத்து கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலர் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு இருக்கும். கீழே இருக்கிற ஸ்டிக்கரில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இருக்கிற ஐஸ்கிரீமை செலக்ட் பண்ணி மேலே வச்சுக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யறோம்னாக்கா குழந்தைங்களுக்கு ஆசையை ஏதாச்சும் கேட்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அவங்க ஸ்டிக்கர் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக போயிட்டே இருக்கட்டும். அண்டு மேலே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இந்த பக்கம் இழுத்து விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதை பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் ஏபிசி. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்றத, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது. நீங்கள் அது மூலியமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈஸியாக விஷுவலாகவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சொல்லி தரலாம். குழந்தைங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப டேலண்ட்டாக இருக்காங்க. ஒரு சின்னதாக எதனா சொன்னாவே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிற மென்டாலிட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதன் மூலிமா நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னுமே சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கான ஒரு சின்ன க்ளூவாக தான் நான் இந்த அப்ளிகேஷனோட வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஸோ நான் உட்காந்துட்டு இருக்கும்போது சும்மா சரி குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு சரி குழந்தைங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று போடுவோமே அப்படின்றதுக்காக தான் நான் பிடிச்சிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஜாலியாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். அண்டு கிஃப்ட்ஸு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிஃப்ட்டு இது தான். ஸோ இது மாதிரி நிறைய கிஃப்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னு இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டச் லெட்டர்னு கொடுத்துட்டு என்ன லெட்டர் சொல்லியிருக்காங்க அந்த லெட்டர் நீங்கள் டச் பண்ணணும். கரெக்டாக எங்கே இருக்குன்னு கெஸ் பண்ணி டச் பண்ணிங்கன்னா அந்த லெட்டருக்கு ஏனாக்கா ஆண்ட் அப்படின்ட்டு இங்கே வரும். அண்டு பீனாக்கா பால், சீனாக்கா கேட். ஸோ இந்த மாதிரி தான். இதன் மூலியமாகவே குழந்தைங்களுக்கு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் இதுவும். ஏபிசிடி எப்படிலாம் சொல்லி தரணுமோ அந்த மாதிரிலாம் இவங்க குழந்தைக்கு ஈஸியாக புரிகிற வகையில் சொல்லித்தராங்க. அண்ட் ஹெச் ஹெலிகாப்டர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெலிகாப்டர் வந்திருக்கு, அந்த டாயோடு காமிப்பாங்க. அண்ட் ஜி டச் லெட்டர் ஜி. இப்போ ஜி கொடுத்துருக்கேன். ஜினாக்கா ஜிராஃபி, ஜி ஃபார் ஜிராஃபி. ஸோ அதுதான் எங்கள் விஷுவலாக அந்த ஜிராஃபியோட உருவத்தையும் இதிலே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றா குழந்தைங்களுக்கு புரிகிற வகையில் இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் செலக்ட் பண்ண சொல்லுது, நான் பலூனை எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ரைட் சைடில் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ் சிம்பிளுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுடணும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசி.
இந்த ஆப்ஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னா கேப்ஸ் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கும். கேப்ஸ் லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் சேம் லெட்டர்ஸாக இருக்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விளையாடும் போது. இதிலே நீங்கள் அவங்க எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் மினிமம் 1 year or 2 years குழந்தைங்கள்லேருந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற மென்டாலிட்டி இருக்கும். பேசுகிற குழந்தைங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரலாம். அண்டு சின்ன குழந்தையிலேருந்து நீ சும்மா மொபைல் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு கேம்ஸ் விளையாடுறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் மூலிமா நீங்கள் அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக விளையாடிக்கிட்டே அவங்க கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அவங்க நாலேஜும் ரொம்ப வளரும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸாக அவங்களுக்கு கொடுக்க பாருங்கள். தேவையில்லாமல் இந்த கேம்ஸு இதெல்லாம் கொடுக்கறது பதிலாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அவங்கள யூஸ் பண்ண விடுங்க. ஸோ அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. அண்டு நான் இப்போ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களாக்கா ரிப்போர்ட்னு. ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் டேட் காமிக்கும். அண்ட் எந்த லெட்டருக்கு எந்த டைமில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எந்த டேட்டில் நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க. அண்டு மோட் பார்த்தீங்கன்னா ட்ரேஸாக இல்லை லேர்ன் பண்ணிங்களா அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு ரேங்க் ஷீட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி இது கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிற அந்த எக்ஸிம்பிளை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் பக்கத்துலேயே ஒரு கிஃப்ட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் வாங்கினீங்க, என்னென்ன டாய்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறது அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே நீங்கள் என்னென்ன வாங்கி வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் சந்தேகங்கள் குறைகள் இருந்தாக்கா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் லோகேஷ். பாய் பாய்.